பெருமாளை பற்றி சில தகவல்கள். திருப்பதி ஏழுமலைக்கு மேல் உள்ள நாராயணகிரியில் ஏழுமலையானின் பாதச்சுவடுகள் பதிந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீவாரி பாதம் என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் திருமலைவாசனின் பாதச்சுவடுகளே வழிபடப்படுகின்றன. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் உள்ள பெருமாளின் உற்சவ திருமேனியில் மார்பில் சிவலிங்க அடையாளம் உள்ளது. உடுப்பியில் உள்ள கிருஷ்ணருக்கு நவராத்திரியின் 9 நாட்களும் புடவை சாத்தி வழிபாடு செய்வார்கள். ஆந்திர மாநிலம் பத்ராசலத்தில் உள்ள ராமர் கோவிலில் உள்ள ராமபிரான் தனது கையில் சங்கு மற்றும் சக்கரம் தாங்கி காட்சியளிக்கிறார். திருநெல்வேலிக்கு அருகே உள்ள நாங்குநேரியில் வானமாமலை பெருமாள் கோவில் இருக்கிறது. இங்குள்ள பெருமாளுக்கு தினமும் 3 லிட்டர் எண்ணெய் சாத்தப்படுகிறது. பின்பு இது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. சிவபெருமானைப் போலவே 3 கண்களை கொண்ட பெருமாளை சிங்கப்பெருமான் கோவில் வழிபாடு செய்யலாம். இங்குள்ள மூலவரான நரசிம்மருக்கு 3 கண்கள் உள்ளன. திருக்கண்ணபுரத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி, பத்மினி, ஆண்டாள் என 4 தேவிகளுடன் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி கரங்களில் சங்கு சக்கரம் தாங்கியபடி காட்சியளிக்கிறார் கண்ணபுரத்தாள். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாள் உள்ள தலம் திருமயம். ஒரே மலை குடைந்து அமைக்கப்பட்ட சிவன் மற்றும் பெருமாள் கோவில் இது மட்டுமே. திருச்சியில் இருந்து முசிறி செல்லும் சாலையில் உள்ளது தேவநாராயணன் கோவில். இங்குள்ள பெருமாள் 4 வேதங்களையும் தலையணையாக வைத்து படுத்திருக்கிறார். இதனால் அவருக்கு தேவநாராயணன் என்று பெயர். வேத நாராயணன் என்று பெயர்.